ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான், சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எதுக்கு மேட்ச் பண்ணலாம்னா, அந்த டெனான் 10Q ப்ளஸ் யமஹா இந்த மாதிரி இருக்குது பவர் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணுறதுக்கு இது மேட்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஆம்பிளிஃபையர் வந்து மதர்லேருந்து ஒரு அப்பா ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கு 65 ஏஜ் இருக்கும். எனக்கு வந்து பவர் ஆம்பு தான் வேணும். அவர் டெனான் தெரில இல்லை 10Q ஏதோ ஒன்று வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் அதுக்கு எனக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும், நல்லா பவர்ஃபுல்லான பேஸ் இருக்கணும், நல்லா ஹெவி பேஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக என்கிட்ட ஆர்டர் கொடுத்தே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சென்ட்ரல் நியூ இயர்லாம் வந்துட்டு கொஞ்சம் பண்ண முடியல, டைம் எடுத்துக்கிச்சு கேப்பில். பட் அவர் கேட்டதே எனக்கு ஹை ரேஞ்சில் தான் வேணும்னு கேட்டார். அதே போல் டிரைவர், அவர் என்கிட்ட கேட்ட டிரைவரும் பேர்லெஸ் பிராண்டில் தான் கேட்டார். 12 இன்ச்சு சப்வூஃபர் எனக்கு பேர்லெஸில் தான் வேணும் தம்பி, எனக்கு பேர்லெஸ்லேயே போட்டு கொடு. அவங்க பொண்ணோட நேம் கேட்டார், இன்க்ளூடிங் அந்த நேமும் போட்டு தான் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேல எனக்கு லைட் ஏற மாதிரி போட்டு கொடுப்பா அந்த மாதிரி தான் கேட்டார். பேர்லெஸில் ஒரு 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப்வூஃபர் எடுத்து மேட்ச் பண்ணி இதுக்கு நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் கேட்டது என்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆம்பியர் ரேட்டிங், அவர் ஃபஸ்ட்டில் கேட்டது நல்ல ஆம்பியர் ரேட்டிங் இருக்கணும், எனக்கு சப்பு கொஞ்சம் கூட உதறக்கூடாது அப்படின்னு தான் கேட்டார். உள்ளார என்னென்ன எக்ஸசைஸ் போட்டிருக்கேன்னா பாருங்கள். உள்ளார ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4040 ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்காக குமாரோட சிஸ்டன்சஸ் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் அதில் ஆர்எம்எஸ் வேல்யூ 600 வாட்ஸ் கூட எடுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்குண்டான வோல்டேஜும் ப்ளஸ் ஆம்பியர் ரேட்டிங் கொடுத்தா போர்டோட லைஃப் வராது. ஆக்சுவலாக ஒரு 350 வாட்ஸ் சைடாக வரும். நல்லா ஒரு கொஞ்சம் கூட JPL பயனியர் இதெல்லாம் கொஞ்சம் கூட உதறாது, கிளியராக இருக்கும் பஞ்சு. கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா ஒரு 15,000 மைக்ரோ பவரில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா லோடு பத்தாமல் போயிட்டோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சஃப்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ட்டினோட 80 ஹெர்ட்ஸ் மேட்ச் பண்ண சஃப்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவரால் இன்டீரியர் உள்ளார பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.